அன்றாட நிகழ்வுகளை உங்கள் தகவல் தளத்தில் செய்தி துளிகளாக காணலாம். செய்தி துளிகளுடன் நான் உங்கள் சார். வாரணாசியில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் விவசாயிகளுக்கு 20,000 கோடி நிதியை பிரதமர் மோடி வழங்கினார். அப்பொழுது அவர் 3வது முறையாக ஆட்சி அமைத்து இந்தியாவில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு படைத்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். அதை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள கலைஞர்களுக்கு 50% கட்டணம் சலுகை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இனி 1 நிமிடத்தில் பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் எண்ணமும் இல்லை, எந்த கட்சிக்கு ஆதரவும் இல்லை என நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது. 3100 கோடி ரூபாய் செலவில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை அடுத்த மாதம் துவங்குவது என தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. கோயில் இடங்களில் கட்டப்படும் திருமண மண்டபங்கள் தொடர்பான முழு விவரங்களையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என அறநிலைத்துறைக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரியம் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். வீடு முதல் நாடாளுமன்றம் வரை நீட் தேர்வு ஊழலை எழுப்பி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். விதிகளை மீறி இயக்கப்படும் வெளிமாநில ஆம்னி பேருந்துகளில் பயணம் செய்ய வேண்டாம் என பொதுமக்களை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடின்றி பொருட்கள் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருச்சி விமான நிலையத்துக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். திருச்சி திருவெரும்பூரில் ஜமாபந்தியில் பங்கேற்காத வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் இஸ்ரோ விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணியில் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று சத்துணவு திட்ட மாணவர்களுக்கு மதிய உணவுடன் சர்க்கரை பொங்கலும் சேர்ந்து வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிக்கான இந்தியா துப்பாக்கிச் சுடுதல் அணி அறிவிக்கப்பட்டது. இதில் புதுக்கோட்டை வீரர் பிருத்திவிராஜ் தொண்டைமான் இடம் பிடித்தார். தமிழகத்தில் வருகிற 21ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அத்துடன் 21ஆம் தேதி வரை வழக்கத்தை விட 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க உங்கள் தகவல் தளத்தில் இன்றைய செய்தி துளிகள். மீண்டும் மற்றொரு செய்தி துளிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சார். Audio Jungle.